Hey guys, welcome back to MKMS. இன்னைக்கு நம்ம பைக் கேம்ல தான் பார்க்க போறோம். இது வந்து பார்ட் 26 இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டெல்லாம் பார்த்து வந்துருங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கைஸ் போன வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக தெரியல கைஸ் என்ன நடந்துச்சுன்ட்டு. ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சா, ஸோ அதனால் வந்தேன். வேறு வழி இல்லை கைஸ். ஸோ சென்ட்ரலாக நிறைய ஒர்க் வேறு வந்துடுச்சா, ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டேன் கைஸ். ஸோ திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். ஸோ 4 எபிசோடு தான் இன்னும் வரும். ஏமா பார்த்தீங்கன்னா 4 எபிசோடு தான். ஸோ இது முடித்தோடனே இது இன்னும் கிட்டத்தட்ட 5 எபிசோடு வருங்க. ஸோ அவ்வளோதான், லிட்டரலி 5 எபிசோடு தான். அதுக்கு மேலே ஒரு எபிசோடு கூட வராது, நம்பிக்கை இருக்குது. ஸோ இன்னும் 5 நாளில் முடிச்சிடுவேன். ஸோ அதுக்கப்புறமா அல்ட்ரா மூன் போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேங்க. ஸோ அது ஒர்க் ஆகலை, ஸோ அதனால் அதை பார்த்துட்ருக்கேன். ஸோ அதுவும் ஒரு முக்கியமான ரீசன் கூட சொல்லலாம். ஸோ லாஸ்ட்டாக என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா ஸ்னோபெல் சிட்டிக்கு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம போயிட்டு இவரை கூட்டிகிட்டு வரணும், அதாவது ஸ்னோபெல் சிட்டி ஜிம் லீடர். யார் அது கைஸ்? அவன் பேர் மறந்துட்டேன். ஐயோ, கேம் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு கைஸ். இதை ரெக்கார்ட் பண்ணி பல வருடங்கள் ஆகி விட்டது. ஸோ கிட்டத்தட்ட இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி 1 வாரம் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுவேன், சாயந்தரம் வீடியோ இது ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோ எடிட் பண்ணி முடிச்சிடுவேன். அடுத்த நாள் காலையில் வீடியோ எடிட் பண்ணிட்டு திரும்ப சாயந்தரம் அப்லோட் பண்ணி விட்டு திரும்ப அடுத்த நாள் வீடியோக்கு ரெக்கார்ட் பண்ண கைஸ். ஸோ அப்படி ரெக்கார்ட் பண்ண தான் இது. ஸோ நான் வந்து இது போட்டுக்கிட்டேன் கைஸ், ட்ரிப்பிள். ஸோ இந்த வழியில் போனோன்னே ட்ரிப்பிள் போட்டால் தான் போக முடியும், வேறு வழி இல்லை. ஸோ அதனால் கைஸ் நான் போகிற வழியிலே போனீங்கன்னா நீங்கள் கரெக்டாக போயிடலாம். பேட்டெல்லாம் போடாமல் போங்க. ஸோ நான் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன், தெரியாமல் தப்பி தவறி மாட்டிக்கிட்டேன். ஸோ என்ன பண்ணுறது, பேட்டில் போடுதுன்னு ஆகும். ஸோ இப்படி பேட்டில் போட்டு டாட்டா குட் பை சொல்லி அனுப்பிச்சிட்டேன் கைஸ். ஸோ இப்போல்லாம் போக்கிமான் எந்த லெவலில் இருக்குன்னு கூட ஞாபகம் இல்லை கைஸ், எனக்கு சீரியஸாக சொல்லணும்னா. ஸோ அடுத்தது அல்ட்ரா மூன் போடலாமா இல்லைன்னா ரியல் லைஃப் மாடே போடலாமா என்ற டவுட்டில் இருக்கிறேன். தெரியல கைஸ், என்ன பண்ண போகிறேன்னு சுத்தமாக ஐடியா இல்லை, பேங்காக இருக்கேன். இப்போ வந்து போக்கிமானை மாற்றி வச்சுக்கிட்டேன். என்னத்துக்கு மாற்றினு தெரில. அப்போ மாற்றினது. ஸோ அப்போது இருந்த என்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவேன். இப்போ நான் நிலைமையில் சொல்ல முடியாது கைஸ், மறந்துட்டு உண்மையாக சொல்லணுன்னா எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ என்னென்ன போக்கிமான் வச்சுருக்கேன் அது மட்டும் ஞாபகம் இருக்குது கைஸ். கைஸ் இதுக்கிட்ட சண்டை போடணும். ஸோ நீங்கள் ஸ்பீடாக போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது, சண்டை போடாமல் போயிடலாம். ஸோ சண்டை போட்டால் பிரச்சனை இல்லை, ஹெச்பி ஏறும். எக்ஸ்பீரியன்ஸ் இது என்னப்பா, ஹார்ஸ் பவரா ஹெல்த் பவரா தெரியல கைஸ். ஹெச்பிக்கு என்னவோ திரும்ப நான் தேவையான போர்ஷன் எல்லாத்தையும் வாங்கிட்டேன் கைஸ். ஸோ இதுதான் லாஸ்ட் டே. ஸோ இதுக்கப்புறம் அங்கே போய் தான் நம்ம போர்ஷன்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நேரத்துக்கு அங்கே வேறு போயிட்டு அங்கே வேறு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கேயே வாங்கிட்டேன் கைஸ். ஸோ தேவையானதெல்லாம் வாங்கல. ஸோ போதுமான அளவு வாங்கியிருக்கேன், பத்தலைன்னா மேபி அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். ஸோ டீம் எலைட் வந்து நான் ஒருத்தரை தான் முடிக்கலான்ற ஐடியாவில் இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படி முடிச்சிடலாங்க. ஸோ முதல் முறையாக ஒரு சீரீஸை ஃபுல்லாக முடிக்க போகிறோம். முடிச்சிட்டோன்னே வச்சுக்கணும், கிட்டத்தட்ட 3/4 மேலே முடிஞ்சிச்சு. ஸோ என்னவோ அதிசயமாக தெரியல, லாஸ்ட் எபிசோடு அதாவது 25வது எபிசோட் வியூஸ் போயிட்டுருக்கு, 30 வயசு தாண்டிகிட்ருக்கு. ஸோ அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. ஸோ கைஸ் நீங்கள் இன்னும் இந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்து வந்துடுங்க. எந்த வீடியோ கேட்குறீங்களா? அதான் கைஸ் அந்த வீடியோ. அதான் எந்த வீடியோ கைஸ்? அது வந்து என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா கோட் ஃபஸ்ட் சிங்கர் வந்து ரிலிக்கல் வீடியோவாக மைண்ட் கிராஃப்டில் மேக் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. கைஸ் இந்த வீடியோக்கு இல்லை கமெண்ட் பண்ணுறவங்க பேர் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இப்போ வந்து இவங்ககிட்ட பேசணும். ஸோ பேசினா அவன் என்னென்ன வளரிட்டான், இவனுக்கு இப்போ என்னவோ பேசிட்டு அதை கவனிக்க விட்டேன் கைஸ். ஸோ இப்போ இங்கே போக்கிமான்கிட்ட பேசினீங்க, பெரியெலாம் கொடுக்கும் கைஸ். பெரியெலாம் வாங்கிட்டு அப்படியே டாட்டா குட் பை சொல்லிட்டு கிளம்பிடலாம் கைஸ். ஸோ அவன் என்ன சொல்லியிருப்பானா, ஞாபகம் வந்துச்சு கைஸ் லைட்டாக. அவன் என்ன சொல்லியிருப்பானா, இதுதான் போக்கிமான் வில்லேஜ். இந்த இடத்துல வந்து கைவிடப்பட்ட போக்கிமானா இல்லையே, ஐயோ கைஸ். நான் இந்த இடத்துல வந்து திருடிட்டு போன போக்கிமான்லாம் திரும்ப ரெக்கவர் பண்ணிட்டு வந்து வைப்பாங்க அப்படின்னு தான் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் கைஸ். அந்த ஃபர்ஃப்ரூவும் அதுக்கப்புறம் ஃப்ளச்சிங்கும் 2 பெரி தந்துருக்கும். ஸோ அந்த பெரி வச்சு என்ன பண்ணுறது தெரியல கைஸ். ஸோ அதுக்கப்புறமா நேராக வந்த வழியை பார்த்துட்டு போகிறது தான் வேலை. ஸோ நான்
ஃபர்ஃப்ரூ வந்து பெரியா என்ன பெரி தந்துச்சு ஞாபகம் இல்லையா, சாப்பல் பெரி தந்துச்சு கைஸ். ஸோ அது என்ன தந்துச்சு ஞாபகம் இல்லை கைஸ். அது ஏதோ பெரி தான் தந்துருக்கும். நம்புவோம், நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்மன தான் சோறுன்னு சொன்னாங்க, நம்பி தான் ஆகணும். கைஸ் நான் இப்போ வந்து ஃப்ளை கொடுத்து ஸ்னோவெல் சிட்டிக்கு போயிட்டேன். நான் திரும்ப இங்கேருந்து சுற்றி போகிறதுல செத்துருவேன். ஸோ அதனால் ஃப்ளச்சிண்டர் ஐயோ அது எவால்வ் ஆனது கொடுத்து என் சுற்றிட்டு இருக்கு. டேலண்ட் ஃப்ளேம் தான் கீஸ். டேலண்ட் ஃப்ளேம் எல்லா பக்கமும் நீ எவால்வ் பண்ணிட்டோம். முக்கால்வாசியில் எல்லா பக்கமும் நீ எவால்வ் பண்ணிட்டோம். லெவல் மட்டும் ஏற்றிட்டு நேராக நம்ம போகிறது தான் கைஸ். ஒரே ஊர் விக்ட்ரி ரோட். அதுவே ஒரு கேவ் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரில கைஸ், சரியா ஞாபகம் இல்லை. ஸோ வீடியோ அது போய் பார்க்கல நான், இன்னும் உண்மையாக சொன்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ணல அதெல்லாம். ஸோ நான் தான் சொன்னேன்ல, நான் சாயந்தரம் தான் கேம் விளாடுவேன். ஸோ அப்படி ரெக்கார்ட் பண்ணது தான் இது. ஸோ அதுக்கப்புறமா நான் எந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. சென்ட்ரலில் ஊருக்கு வேறு போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா இது லியோ ஃபஸ்ட் சிங்கிள் வேறு வந்துருச்சா. ஸோ அது எல்லாம் பெரிய வேலையாயிடுச்சு கேஸ். ஸோ இந்த இடத்துல போக்கிமான் ஹீல் பண்ணிவிட்டு நேராக நம்ம போக வேண்டிய இடம் அச்சமில்லை ஓடு. அப்படி தான் கைஸ் ஓடிட்டு இருந்தேன் கைஸ். இதுக்கப்புறம் வீடியோ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன், 2H வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் பேசுறது நிறைய இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பேசுறது தெரியல, வீடியோ பார்த்து தான் பேசணும். ஸோ அதனால தான் கைஸ். இப்போ இந்த இடத்துல வந்து சர்க்கிட்டே போவாங்க. சைன் வந்தாச்சு. எய்த்து சிட்டி ஜிம். வா வாட்டே ஜிம் அப்படி சொல்லணும் தான் ஆசை. ஆனால் ஒரு ஜிம் கூட வா வாட்டே ஜிம்முன்ற மாதிரி இல்லை கைஸ். இல்லை மொக்க ஜிம்மு தான். எனக்கு தெரிஞ்சு கிளமண்ட் கொஞ்சம் டஃப் கொடுத்தான். அதுக்கப்புறம் யார் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ டஃப் கொடுத்தான் ஃபஸ்ட் ஜிம்மு. ஸோ அது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட அதுக்கேற்ற மாதிரி போக்கிமான் இல்லை. ஸோ அது வேறு பெரிய விஷயம் கைஸ். இந்த இடத்துல திரும்ப வந்துட்டு நான் என் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் கைஸ். ஸோ இந்த இடத்துலலாம் நான் நிறைய வாட்டி வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிடும், அடிக்கடி வீடியோ வேறு கட் ஆகிடுவான். ஸோ அதனால பெரிய பிரச்சனை. ஸோ அதனால தான் கைஸ் இப்போதைக்கு எல்லா வீடியோ டெலீட் பண்ணிவிட்டு டாட்டா குட் பை சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இப்போது நம்ம வந்து நேராக போக வேண்டியதான் கைஸ். ஸோ இவங்ககிட்ட பேட்டில் போடணும். ஸோ நான் பேட்டில் போட்டு ஜெயிச்சுட்டு அடிக்கடி சேவ் பண்ணிப்பேன். சேவ் பண்ணனால தான் அங்கேருந்து நான் திரும்ப வர ஆரம்பித்தேன். ஸோ நான் ஒரு வாட்டி இது ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிடுச்சுன்னா வெளில போவேன் கைஸ் டெலீட் பண்ணுறதுக்கு. போயிட்டு வந்தேன்னா இந்த இது பக் ஆகிடு, திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வர ஆரம்பிக்கும். இல்லாட்டி அது ஆரிசண்டெல்லாம் கணக்கு எடுத்துகிட்டு நேராக வந்துடுமா. ஸோ நான் திருப்பினா அப்படியே வெளியிலே போயிடும். இன்னும் நிறைய தடவை நடந்துருக்கு கைஸ். ஸோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, பார்த்துக்கலாம் விடுங்க, எல்லாம் நடக்கிறது தான். ஸோ அடுத்தது நான் சுற்றி திரும்பி வந்துட்டு இருந்தேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு தெரில கைஸ். ஸோ அதனால் கடைசியில் கரெக்டாக பண்ணிட்டேன். பண்ணால் தான் போய் பேட்டில் கொடுக்க முடியும். நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கடைசியில் அவனே வழி எடுத்து கொடுப்பான். போகிறதுக்கு மட்டும் அவனே வழி எடுத்து கொடுப்பான், வரத்துக்கும் அவனே வழி வச்சு தான் நல்லா இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் அதை மோதிட்டு இருந்தேன் கூட சொல்லலாம். ஸோ எந்த இப்போ கட் பண்ணுறதே தெரில கைஸ் எனக்கு இப்போது. ஸோ இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் கரெக்டாக பண்ணுவேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் கைஸ் பண்ணுவேன். ஸோ நம்புங்க. ஸோ அந்த சைடு வழி இருக்குது, இப்போ பாருங்க இந்த சைடு வழி இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த சைடு வந்து கரெக்டாக வச்சுட்டா போதும், நேராக போகிறது தான் கைஸ். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வழி இருக்குல்ல, ஸோ அந்த வழி கரெக்டாக வரணும். ஸோ அப்போ தான் நம்மளால் போக முடியும். இப்போயும் இல்லை கைஸ், ஓட்டை இருக்குது. ஸோ ஐ திங்க் இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் இதுதான். ஸோ இப்போ இந்த சைடு வந்துட்டு இப்படி நேராக போகணும் கைஸ். ஸோ ஏன்னா நான் கரெக்டாக என்ன பண்ணியிருந்தேன் கைஸ். இந்த இடத்துல நான் லூஸ் ஆட்டை இதை பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் கண்டுக்காதீங்க கைஸ். இதெல்லாம் அப்படியே மறந்துடுங்க. சும்மா லொல்ல லைக் பண்ணிட்டு இருந்தேன். லொல்ல லைக் போர் அடிச்சிச்சா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னத்துக்கு பண்ணிகிட்டு இருந்தேன்னு தெரில கைஸ். என்னவோ பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். ஸோ கட் பண்ணிடலாமா பார்க்குறேன். ஆனால் இன்னும் ஒரு வாட்டி பண்ணால் வந்துடும் கைஸ். இருங்க, வந்துடுச்சு கைஸ். ஸோ மறக்காம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஐயோ நான் வளரிட்டு இருக்கேன், என்ன பேசுகிறது தெரியாமல். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து கரெக்டாக வந்துடும் கைஸ் பேசுகிறதுலாம். ரொம்ப நாளாச்சா அதனால் தக்கிட்ட தான் போடு கைஸ். இப்போ கரெக்டாக வந்துச்சு கைஸ். ஸோ இப்போ நேராக போக வேண்டியதான், ஒரே வேலை. ஸோ அங்கே போயிட்டா பிரச்சனை இருக்காது கைஸ், ஒரே ஒரு திருப்பு தான். ஸோ 2 திருப்பணும், அதுதான் பெரிய விஷயம். ஸோ இவங்க கூட சண்டை போட்டு அதுக்கப்புறம் அதே திருப்பி பெரிய வேலை தான் இல்லை கைஸ். இதெல்லாம் ஒரு போக்கிமான் தான் வச்சிருந்துச்சி. நான் டேலண்ட் ஃப்ளேம் நம்பி தான் போனேன்.
சாரிசார்ட் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஆனால் நான் என் டெக்கில் இருக்க போக்கிமான் வச்சு சண்டை போடணும் இல்லையா? ஸோ அதனால் ஸோ நம்மக்கிட்ட இப்போ ஒரு மெகா போக்கிமான் கூட இல்லை. ஸோ மெகா இருந்தால் தான் ஜெயிக்க முடியுமா என்ன? மெகா இல்லாமே ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு காரணம், ஒரு குறிக்கோளோடு சுற்றிட்டு இருக்கேன் கைஸ். ஸோ டீம் மேலைட்லாம் எப்படி தோக்கடிக்கிறது தெரியாமல் சுற்றிட்டு இருக்கேன். ஸோ லெவல் எதுக்கு போனால் அவங்களும் சப்ப பசங்க தான் கைஸ், அசால்ட்டாக போட்டு தள்ளிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ திருப்பி நான் போதும் நைட்டு. நான் என்ன பண்ண சொல்லுங்கள்? யார் வம்புக்கும் போகல, யார் தும்புக்கும் போகல, இவங்களாம் வேணே சண்டை போகிறாங்க. இவன் கூட சண்டை போகிறதுக்குள்ள நாப்பட்ட பாடு இருக்கே கைஸ். இவங்களெல்லாம் எவனோ அபாமாசனோ வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். ஜிம் லீடர் தான் நினைக்கிறேன் அபாமாசனோ வச்சுருப்பான். அவன் தான் நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை கைஸ். அவனை தான் இருக்கணும், அவன் தான் இருப்பான் கைஸ். லைட்டாக ஸ்லிப் பிடிச்சிருக்கு. அப்புறம் என்னப்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரு நல்லா இருக்கீங்களா கைஸ்? திரும்ப நான் லூஸாட்ட இதை பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த இடத்துல தான் கட்டாய் வந்துச்சு கைஸ். நான் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து எடுத்து இப்போ கரெக்டாக போயிடுவேன் என்று நினைக்கிறேன். கைஸ் கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இப்போ நமக்கு டேரெக்டாக போக வேண்டியது தான். ஸோ இந்த இடத்துல அவனா ஆட்டோமேட்டிக்காக போய் நின்றான் கைஸ். கஷ்டப்பட்டு நான் வந்தேன். ஸோ திரும்ப எப்படியோ சரி பண்ணிட்டு வந்துட்டேன் கைஸ். இப்போ டேரெக்டாக இவன் பேர் வால்ஃப்ரிக்கா ஞாபகம் இல்லையே. தமிழில் இருக்கிற ஃபோட்டோ எடுத்துட்டேன்னு தெரில கைஸ், ஞாபகம் இல்லை. இந்த இடத்துல சேவ் பண்ண மறந்துட்டேன். இது எனக்கு ஒரு பெரிய வேலையாக போச்சு கைஸ். ஸோ திரும்ப ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி அவுட் ஆஃப் த டேட்டா அப்படின்னு காட்டிடுச்சு. அவுட் ஆஃப் த ஸ்டோரேஜ். வால்ஃப்ரிக் எடுத்திருக்க ஃபோட்டோ, ஆனால் ஃபோட்டோ இருக்கான்னு தெரியலையே. பார்க்கலாம் கைஸ். இவன் வந்து அபாமாசனம் வச்சுருக்கேன், அபாமாசனம். ஸோ டேலண்ட் ஃப்ளேம் இருக்க பயமே, டேலண்ட் ஃப்ளேமை நம்பி தான் முக்கால்வாசி போனேன். ஸோ கைஸ் போனோன்னே இது ஸ்னோ அட்டாக் போட்டு விட்ருச்சு. எனக்காக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டேலண்ட் ஃப்ளேம் வந்து ஃபயர் டைப் இல்லையா? ஸோ அதனால் ஸ்னோனால் வாட்டர் கணக்கில் தானே வரும். ஸோ அதனால் என்னடா செத்துருச்சா? என்ன கைஸ் ஒரு அடிக்கே செத்துருச்சு? நான் அடித்தேன்னா என்ன இப்போ அதை? இல்லை எனக்கு ஞாபகமே இல்லை கைஸ். என்னவோ ஆயிடுச்சு. எப்படி செத்துச்சு ஞாபகம் இல்லை. மேபி சேவ் பண்ணி அப்படியே வந்ததுனால வீடியோ லேட் ஆன் பண்ணிட்ட போல இருக்குது. திரும்பவும் சண்டை போட்டுட்டு இருந்தேன் கைஸ். அந்த சூழ்நிலை சேவ் பண்ணாமல் பெரிய வேலை. ஸோ திரும்ப வந்து சண்டை போட்டு ஸோ இந்த போக்கிமான் வந்தோடனே திரும்ப உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான் கைஸ். ஃப்ளேம் சார்ஜ் போட்டேன். ஸோ எவ்வளோ போகுது? ஃபுல்லாகவே போயிடுச்சா? சூப்பர் எஃபெக்டிவ் கைஸ் இதுக்கு. க்ரோகன் ஃப்ரெண்ட் ஏதோ நம்மளுக்கு நல்லது நடந்தால் போதும் என்று நினைத்து கொண்டே விட வேண்டியது தான் கைஸ். ஸோ எப்படியோ டடா முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு போக்கிமான் இருக்கே. என்ன போக்கிமானு? அவளுகா யாராது? அவன் உலகம் இதுவா கைஸ்? இது போட்டால் பட்டுன்னு போயிடும். ஆனால் இது ஒரு அட்டாக் வச்சுருங்க. மேலேருந்து ஸ்டோன் விழுற மாதிரியே ஐஸ் விழும். ஸோ அது வந்து டேலண்ட் ஃப்ளேம் ரக்கையிலாம் பட்டுச்சுன்னா டேலண்ட் ஃப்ளேம் சரியான வீக் ஆகிடும் அப்புறம். ஸோ ஒரு இடத்துல செத்தால் நல்லா இருக்கும் என்று நினைக்கிறேன். சாகலை கைஸ். சார் இது லைட்டாக ராக் டைப்லேயும் வருதுன்னு நினைக்கிறேன். ராக் அண்ட் ஐஸுன்னு நினைக்கிறேன் கைஸ். இது வேறு ஒரு காம்போ பார்த்ததில்லை. ஸோ இது மேபி காம்பாவாக இருக்கலாம். ராக் அண்ட் ஐஸாக ஏன்னா பேரலைஸ் ஆயிடுச்சா கைஸ்? ஃபயர் அட்டாக்கு பேரலைஸ் கிட்டா கைஸ் சம்மந்தம் இருக்குது. ஏதோ நம்மளுக்கு நல்லா இருந்தால் போதும். கிட்டத்தட்ட ஹெல்த் எவ்வளோ குறைச்சிச்சு பாருங்கள் நம்மளுக்கு அது. சீக்கிரம் சண்டை போட விடுங்கடா, காத்துட்ருக்கேன். சீக்கிரம் திரும்பவும் நான் வந்து ஒரு அட்டாக் போட்டேன். ஸோ அது என்ன அட்டாக்குன்னு கேட்டிங்கன்னா போஷன் வச்சு ஹீல் பண்ணேன்னா சத்தியமாக ஞாபகம் இல்லை. நான் தான் சொன்னால ஒரு வாரம் ஆச்சு. இப்படி ஒரு வாரம் இப்படி ஒரு வாரம். எனக்கு நேற்று நைட்டு என்ன சாப்பிட்டேனே ஞாபகம் இருக்காது. இல்லை ஒரு வாரம் அப்படியே போஷன் போட்டு ஹீல் பண்ணிட்டேன். தக்கிடனா அப்புறம் நம்ம காப்பி அடித்த மாதிரி இருக்கும். அந்த ரக்கிட போஷன் போட்டேன் கைஸ்.
திரும்பவும் அது. ஆனால் இந்த தடவை கம்மியாக போச்சு. ஸோ நமக்கு அட்வான்டேஜ். ஸோ இந்த தடவை நான் அட்டாக் போடும் போது அதுக்கு எவ்வளோ போச்சு தெரியுமா? அது வேறு ஆல்ரெடி பேரலைஸ் வேறு இருந்துச்சா. ஸோ நமக்கு அட்வான்டேஜ் இருக்குது கைஸ். பேரலைஸ் வேறு இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா அது அட்டாக் போட்டு நம்மளுக்கு கம்மியாக வேறு போயிருக்கு. ஸோ இதெல்லாம் சரியான அட்வான்டேஜ். ஸோ இந்த பேட்டில் நம்ம ஜெயிச்சிருவோம். ஏன்னா நேற்று ஆர்சிபி ஜெயிச்சிச்சு. ஸோ அதனால் இந்த பேட்டில் நம்ம ஜெயிச்சிருவோம் கைஸ். இல்லைனாலும் ஜெயிச்சிடுவோம். ஸோ அது ஒரு விஷயம். ஈசால கப் நம்தே, இதில் கப் நம்தே கைஸ். இதில் கப் நம்தே. நம்ம தான் சாம்பியன். இனிமேல் இந்த கேமில் நம்ம தான் சாம்பியன் ஆக போகிறோம். கைஸ் கிட்டத்தட்ட பாதிக்கு கொஞ்சம் ஒரு 40% இருக்குது. இன்னும் 50ல் 10 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் 40% நம்மளுக்கு 40% ஜாஸ்தி தான். ஸோ நமக்கு ஜாஸ்தி கைஸ், அவனுக்கு கம்மி. ஸோ அவனுக்கு பொட்டுன்னு போட்டால் பட்டுன்னு போயிடுவான். ஸோ நான் வந்து பிரேவ் பேர்டு போட்டேன். ஸோ பிரேவ் பேர்டு போட்டால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் கொஞ்சம் ஹெல்த் லாஸ் ஆகும். ஸோ ஆனால் அது செத்துருச்சா? ஓஹோ கேஸ் அதுக்கு இன்னும் ஒரு அட்டாக் இருக்குது. ஸோ நமக்கு செத்துடக்கூடாது. சாகலை. எப்படியோ சாகலை கைஸ். நம்ம தப்பிச்சிடுவோம் என்று நினைக்கிறேன். ஸோ தப்பிச்சிட்டோங்க. செத்துட்டேங்க. செத்துச்சு கேஸ். அது சத்தியமாக செத்துச்சு. டேலண்ட் ஃப்ளேம் லெவல் 70. எல்லா போக்கியமும் 80க்கு மேலே எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி நெக்ஸ்ட் பாட்டில் ட்ரை பண்ணுறேன் கைஸ். 80. இன்னும் நம்மளோட எத்பி, அதாவது எப்படி சொல்கிறது, நம்மளோட கிரனேஞ்சா கரெக்டாக சொல்லிட்டேன் கைஸ். அப்புறம் கைஸ் இதுக்கு முன்னாடியே வாட்டர் ஃபால்ன்ற ஒரு அட்டாக் தந்துச்சு. அதாவது ஷானான்னு நினைக்கிறேன். ஆமாங்க ஷானா தான். ஸோ இவங்ககிட்ட இருந்து பேட்ச் வாங்கியாச்சு. ஸோ ஐஸ் பேட்ச் இஸ் இயர். கேட்டுச்சா காது? ஐஸ் பேக் இஸ் இயர் கைஸ். ஸோ ஃபைனலி ஐஸ் பேக் நம்ம எடுத்துட்டோம். ஐஸ் பேட்ச் நம்ம எடுத்துட்டோம். ஸோ எப்படி இருந்துச்சு? ஸோ இன்னும் ஒரு 4-5 எபிசோடு தான் வரும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கூடிய சீக்கிரத்தில் விரைவில் என்ன போடுறதுன்னு தெரில. மைன்கிராஃப்ட் ரியல் லைஃப் மாடே போடலாமா அப்படின்ற ஒரு யோசனை இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லை, அல்ட்ரா மூன் போடலாமா? இல்லை மூன் வேணாம், நீங்கள் மூன் வேணான்னு சொல்லிட்டீங்க. ஸோ அதனால தான் நான் அல்ட்ரா மூன் போடுறேன். ஸோ அதனால் அதுக்கும் இதே மாதிரி சப்போர்ட் கொடுப்பீங்க என்று நினைக்கிறேன். இந்த பேரை டபுளாக சப்போர்ட் கொடுப்பீங்க என்று நினைக்கிறேன். ஸோ தான் இந்த வீடியோ பார்த்தது நன்றி. உங்கள் அடுத்த வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் கண்டென்ட் டபுள் ப்ளீஸ் அவுட். ஸோ மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்க சார், அந்த கிளாஸில் கேஸ் அது ஐஸு அப்போயே வருது. நல்லா இருந்துச்சு கேஸ். இந்த ஜிம் ஏதோ ஒரு ஃபீலாக ஜாலியாக தான் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டு ஜிம் வேலையா. ஸோ ஒரு மாதிரி ஃபீலிங்காக தான் இருக்கே முடிக்க போகிறோன்னே. ஆனால் இதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான கேம் தொடுவோன்றது நம்பிக்கையில். ஸோ இன்னும் ஒரு 4 பாட்டில் முடிஞ்சிடும். ஸோ தாங்க சார் இந்த வீடியோ. பை. முடிக்கிறதுக்கு முன்னாடி நேற்று நடந்த மேட்ச் எப்படி இருந்துச்சு? ஆர்சிபி vs SRH. தோற்றுவாங்க தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு. பரவாயில்ல, ஜெயிச்சிட்டாங்க. ஸோ வழக்கம் போல் எங்கே முடிக்கணுமோ அங்கேயே முடிச்சிட்டேன். எங்கே தொடங்கணுமோ எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே முடிக்கிறது தானே நியாயம். ஸோ ஆரம்பிக்கலாங்களா? இல்லை பிளடி ஸ்வீட். இல்லை முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா?